குற்றச்சம்பவங்களை விரைந்து தடுக்க 24 மணி நேரமும் கண்காணிக்க அனைத்து காவல் நிலையத்திற்கும் இருசக்கர ரோந்து வாகனத்தை சேலம் சரக காவல் துணைத் தலைவர் உமா தொடங்கி வைத்து காவலர்களுக்கு பேருந்து பயண அட்டையை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுக்க மாவட்ட காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி அந்தந்த காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெறும் குற்றச்சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று துரித நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலும் 24 மணி நேரமும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவதற்காகவும் மாவட்டம் முழுவதும் காவல் நிலையத்திற்கு 1 வீதம் ஒரு இருசக்கர ரோந்து வாகனம் வழங்கும் நிகழ்வு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சேலம் சரக காவல் துணைத் தலைவர் உமா மற்றும் மாவட்ட SP ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு இருசக்கர ரோந்து வாகனம் என 30 வாகனங்களை வழங்கினார். மேலும் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளர் முதல் காவலர்கள் வரை மாவட்ட எல்லைக்குள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான இலவச பேருந்து பயண அடையாள அட்டையும் காவல்துறையினருக்கு வழங்கினர். இதனை அடுத்து மாவட்ட SP ராஜேஷ் கண்ணன் அளித்த பேட்டியில், நாமக்கல் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை துரிதமாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும், சம்பவ இடத்திற்கு செல்லவும் 24 மணி நேரமும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட காவல் நிலையத்திற்கு ஒரு இருசக்கர ரவுண்டு வாகனம் என 30 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களில் GPS கருவி, பிளிக்கர் லைட், ஒலிபெருக்கி ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 24 மணி நேரமும் ரோந்து போலீசார் பணியில் இருக்கின்றார்களா என கண்காணிக்க GPS கருவி மூலம் கண்காணிக்கப்படுவதால் இதன் மூலம் குற்ற சம்பவத்தை குறைக்க முடியும். மேலும் மாவட்டம் முழுவதும் காவல் ஆய்வாளர் முதல் காவலர்கள் வரை மாவட்டத்திற்குள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான இலவச பேருந்து பயண அடையாள அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். முட்டைக்கு மைனஸ் விலையால் கடந்த 1 மாதத்தில் நாள் ஒன்றுக்கு 3.50 கோடி ரூபாய் பண்ணையாளர்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. எனவே நாளை முதல் மைனஸ் விலைக்கு முட்டையை விற்பனை செய்யக்கூடாது என கோழி பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்னிந்திய தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் பண்ணை கொள்முதல் விலையை கண்காணிக்கும் குழுவின் ஆலோசனை கூட்டம் நாமக்கல்லில் தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல தலைவர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முட்டை விலை, மைனஸ் விலை குறித்து உள்ளிட்ட விவரங்களை பேசினர். ரேட் நம்ம என்ன ரேட் NECC விலையை வச்சு பண்ணையாளருக்கு அறிவுறுத்தப்படுகிறதோ அந்த விலையில் தான் விற்கணும் அப்படின்னு எல்லாம் ஏகமனதாக முடிவெடுத்து பண்ணியிருக்கு. இது நாளை முதல் எல்லாமே நாமக்கல் NECC ரேட் என்ன விலை நிர்ணயம் பண்ணுதோ அந்த விலைக்கு வியாபாரிகள் வாங்கணும், பண்ணையாளர்கள் கொடுப்பாங்க. இதுதான் கூட்டத்தில் எடுத்துக்கிட்ட முடியும். இதற்கு மற்ற ஜோன்களிலும் 6ஆம் தேதி கமிங் மார்ச் 6 எல்லாருமே அதை ஃபாலோ பண்றாங்க. அது எல்லா ஜோன்ல இருந்து வந்துட்டாங்க. எல்லா ஜோன்லும் இந்த 4 மாநிலத்திலிருந்து வந்துட்டாங்க. முட்டை விலை அதிரடியாக விலை குறைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மண்டலத்தில் ஒரே நாளில் 40 காசுகள் முட்டை விலை திடீரென குறைக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 4 ரூபாய் 60 பைசாவாக இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 40 காசுகள் திடீரென குறைத்து 4 ரூபாய் 20 பைசாவாக விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. நேற்று முட்டை 30 காசுகள் குறைத்த நிலையில் இன்று 40 காசுகள் குறைத்து 4 ரூபாய் 20 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன.